ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ரசம் பொடி அண்ட் உடுப்பி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக மனம் குணம் சுவையோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உடுப்பி ரசத்தோட ஸ்பெஷாலிட்டிக்கு இது தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணுறது தான். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த கலர் சில்லி இருக்குல்ல, காஞ்ச மிளகாய், இது ரொம்ப காரம் இருக்காது. இதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பேன்லேயே இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 கப் கொத்தமல்லி விதை. கொத்தமல்லி விதை பாதியில் வறுபடுறப்பயே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துருங்க. இந்த டைமில் சேர்த்துனீங்கன்னா தான் வெந்தயம் நல்லா வறுபடும். அதுக்கப்புறம் சீரகத்தையும் சேர்த்திருங்க. வெந்தயம் சரியாக வறுபடலைன்னா ரொம்ப கசப்பு தட்டிடும். அதனால் நீங்கள் வெந்தயத்தை நல்லா வறுபடுற மாதிரி போட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கருவேப்பிலை பொரியணும், நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. வறுத்துட்டு இந்த மிளகாயோட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 4-5 தடவை ரசத்துக்கு வரும். நிறையா அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசப்பொடியை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தக்காளி, அப்படி இல்லைன்னா 2 சிவப்பு தக்காளியை பொடி பொடியாக அரிஞ்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க. 1 கப் புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சது. இது கூட மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் இப்படி கீறி போட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட போகிறோம். வெல்லம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கவலைப்படாதீங்க, அது ரொம்ப இனிப்பெல்லாம் ஆயிராது. 1 ஸ்பூன் உப்பு, இதை போட்டுட்டு இப்போ மூடி வச்சு 3 to 4 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இதுக்கு தண்ணி புளிய தண்ணியே போதும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு, துவரம் பருப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். துவரம் பருப்பு வேக வச்சது 1 கப். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப்பு 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடியை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இது கூட நல்லா ஒரு கைப்பிடி கிட்ட இருக்கிற அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அப்புறம் தாளித்து விட்டுறலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு தாளித்து விட்டுருங்க. நல்லா வறுத்து விடுற மாதிரி தாளிக்கணும். தாளிச்சுட்டு இதை ரசம் கொதிக்கிறப்ப அதோட சேர்த்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், ரசம் சுட சுட சூப்பரான ரசம் ரெடி. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.